கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று உம்மை வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். இந்த இடத்திலே சாலமோன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது, ஆண்டவரே, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி கேட்கிறார். ஆஸ்தியை கேட்கல, சம்பாத்தியத்தை கேட்கல. எவ்வளோ அருமையான காரியம் பாருங்க. தன்னிடத்தில் கொடுத்திருக்கிற பொறுப்பு இந்த ஜனங்களை ஆளுகை செய்ய வேண்டும். ஆகவே இந்த ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்கணும், அவர்களுக்கு நன்மை தீமையை நான் வகையறுக்க வேண்டும். ஆனால் எனக்கு நீங்கள் ஞானமுள்ள இருதயத்தை தாருமாண்டவரே. ஏன்னா இந்த ஜனக்கூட்டம் ரொம்ப பெருசு, இதை விசாரிக்க யாரால் ஆகும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் பாருங்க 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உன் வார்த்தைகளின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாதபடிக்கு பின்பதாக உள்ள வசனங்களில் கேளாத ஐஸ்வர்யம் மகிமையை உனக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நம்ம இருதயம் கர்த்தருடைய இருதயத்தோடு ஒத்திருக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டோன்னா அது கர்த்தருக்கு விருப்பம் உள்ளதாக இருக்கணும். நான் கேட்கிறதை என் கர்த்தர் விரும்புகிறாரா? என் கர்த்தர் என்னில் பிரியமாய் இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. சாலமோன் கர்த்தரிடத்தில் மேன்மையானதை கேட்கிறார், எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு நல்ல பங்கை கேட்கிறார். இன்றும் உன்னுடைய இருதயத்தில் நிறைய தேவைகள் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய ப்ரையாரிட்டி என்ன? உன்னுடைய முக்கியத்துவம் என்ன? இயேசு என் வாழ்வில் வந்தால் போதும் நீ சொல்லிப்பாரு, அவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். உன் வாழ்வில் இருக்கிற வெற்றிடங்கள் மாறி போகும். உன் வாழ்வில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை கண்டு சோர்ந்து போகாதே. உன்னை ஆளுகை செய்கிறவர்கள் உண்மையில் செலுத்துகிற கடினமான காரியங்களை கண்டு சோர்ந்து போகாதே. இதெல்லாம் வாழ்க்கையில் வரும். ஆனாலும் ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருங்கப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி கேட்டுப்பார். கர்த்தர் இன்று உனக்கு அற்புதத்தை செய்வதை அநேக கண்கள் காணும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. அன்று சாலமோன் ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி கேட்டார். நீர் அவன் கேட்டது மட்டுமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நீர் அவனுக்கு கொடுத்து, அந்த நாட்களில் சாலமோனுக்கு ஒத்ததான ஒரு ராஜா இல்லாதிருந்தது. எவ்வளோ பெரிய மேன்மை! ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கேளாத அநேக நன்மைகளை கொடுங்கப்பா. சோர்வுகள் மாறட்டும், உடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுயத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.